ஜுவல்லரி பிசினஸ் ஓனர்ஸ்க்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் கூட கேட்டுங்க. எல்லா நகைக்கடையிலையும் பேக் எண்ட் வந்து ஸ்ட்ராங்கா வச்சிருப்பாங்க. ஏன்னா முதலாளிங்க எவ்வளவு வாங்குறோம், எவ்வளவு வேஸ்டேஜ் போடுறோம், எவ்வளவு டிசைன் எடுத்திருக்கோம், எவ்வளவு ஸ்டாக் வந்திருக்குன்னு ரொம்ப தெளிவா பார்ப்பாங்க. அதாவது சின்ன கடைகள்ல, வளர்ந்து வர கடைகள்ல எங்க அவங்க லேக் ஆகுறாங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட், அதாவது சேல்ஸ் பண்ற இடம். வாங்குறது கரெக்டா பாத்துட்டீங்க, ரேட் கரெக்டா பார்த்து வாங்கிட்டீங்க, குவாலிட்டி பாத்துட்டீங்க, ஆல்மார்க் பண்ணிட்டீங்க, அது விற்கணும்ல, வித்தா தானே காசு. அந்த இடத்த தான் நம்ம வீக்கா விட்டுறீங்க எல்லா நகைக்கடை முதலாளிகளும். ஆனா பெரிய பெரிய கார்பரேட் அதை மிஸ் பண்ணல. ஃப்ரண்ட் எண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கான் சேல்ஸ். அதை உங்க கடையில ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்ணணும், நல்லா சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும், எங்களை மாதிரி கன்சல்டன்ட்டை கூப்பிடுங்க. நாங்க உங்களுக்கு அதுக்கான ரிப்போர்ட் ஃபார்மேட், எப்படி அனாலிசிஸ் பண்ணணும், எப்படி ஸ்டாஃப்ஸை மானிட்டர் பண்ணணும், எப்படி மோட்டிவேட் பண்ணணும், எவ்வளவு சேல்ஸ் பண்ணா எவ்வளவு டார்கெட் கொடுக்கணும், உங்களுக்கு எல்லா அனாலிசிஸும் பண்ணி தரோம். உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடியோல நம்பர் கொடுத்துருக்க, கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு நாங்க கொண்டு போறோம். தேங்க்யூ சோ மச். பாய். மென்மேலும் வளர வாழ்த்துக்கள்.